இந்த பைரவியும், அஞ்சலியும் பயங்கரமா பிளான் பண்ணி கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, எப்புட்றா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவியும் எப்படி தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த அஞ்சலியும் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நடந்தது மட்டும் இல்லாம, இப்போ இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வர மாரி ஆயிடுச்சு. இது உண்மையிலேயே நம்ம ஜானகிக்கும் அதாவது ஜானகிக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நம்ம இலக்கியாவுக்கு கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்தது நம்ம இலக்கியாவுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷத்த தான் குடுக்குது. அதாவது அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட வந்து சொல்றாங்க. அதாவது ஜானகி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி தான் அவன் இப்போ கரெக்ட்டான முடிவு தான் எடுத்திருக்கான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கான். இந்த விவாகரத்த பண்ண போறான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 6 மாசம் வந்து இங்க அஞ்சலி இருக்க போறா. அவ்வளோதானே அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அஞ்சலி இன்னமும் வந்து திருந்தல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா இதுக்கு மேல தான் தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா அஞ்சலி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி, இந்த மாரி வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதாவது உள்ள வந்த உடனே அதாவது வீட்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு தெளிவா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே முட்டாள்தனமான முடிவு. இந்த பைரவியும், அஞ்சலியும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் போக போக தெரியும். நம்ம ஜானகி இருந்துட்டு நீயா வந்து பார்த்தீங்கன்னா இவள கழுத்த புடிச்சு வெளிய தள்றியா? இல்ல நானா தள்ளட்டுமா? அப்படின்ற மாரி கேட்டுமே கூட வேற வழி இல்லாம அஞ்சலிய இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. அடுத்ததா பைரவியும், அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டு சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த நாளேயே இப்படி பேசிட்டு இருந்தா, கடைசியில கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, இப்போ கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுற நிலைமை வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரணுமா? அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்துட்டு, "ஆன்டி எவ்வளோ பிளான்லாம் போட்டோம். அந்த பிளான், இந்த பிளான் என் கால உடைச்சுக்கிட்டு, இவ்வளோ சீக்கிரமா, இவ்வளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா, இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ ஒரு வழி பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இலக்கியாவ இதுக்கு மேல நான் உண்டு இல்லன்னு பண்ண போறேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒண்ண மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க. மத்த எதையும் பார்க்காதீங்க. அந்த அதாவது அந்த இலக்கியாவ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்திலேயே அஞ்சலியும், பைரவியும் பேசிட்டு இருக்க சமயத்திலேயே நம்ம கார்த்திக் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துறாரு. அது உண்மையிலேயே இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்ம கார்த்திக்க பார்த்த உடனே அப்படியே 2 பேருக்கும் தூக்கி வாரி போட ஆரம்பிச்சது. நம்ம கார்த்திக் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, "ஏய் அஞ்சலி நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா இருந்துட்டு போறதுனா போ. இந்த மாரி மறுபடியும் இலக்கிய அண்ணியும், கௌதம் அண்ணனையும் எதனா பண்ணணும்னு நெனச்சா உன்ன கொன்றுவேன்." அப்படின்ற மாரி மிரட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.